Good evening, aspirants. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபுட் சயின்ஸ் அண்ட் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட். அதாவது ஃபர்ஸ்ட் இயர்ல சில பிவைக்யூஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து டிஎன் செட் வந்து எக்ஸாம்ஸ் வரப்போகுது. இன்னும் 5 days தான். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். இலக்கை முடிவு செய், அதை அடையும் வழியை உறுதி செய், பின் முயற்சி உன் வெற்றியை உறுதி செய்யும். நம்ம முயற்சி பண்ணாதான் நம்ம வெற்றி அடைய முடியும். சரிங்களா? ஸோ உங்களோட முயற்சியை வந்து விட்டுறாதீங்க. வெற்றி நிச்சயமா நம்ம செய்யலாம். ஃபர்ஸ்ட் டாபிக்ஸ் வந்து எக்ல சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக் இஸ் யூஸ்ட் இன் குக்கரி ஆஸ், அதாவது குக்கிங் யூஸ் பண்றோம் இல்லையா, எக் வந்து எந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சீக்வெஸ்டன், ஸ்டெபிளைசர், எம்எல்சிஃபையர், கிளாரிஃபையர், டெண்டரைசர். சரி, கோட்ஸ் ஏபிசி CDE, BCD, ABE. And the correct option for BCD. ஏன்னா ஸ்டெபிளைசரா யூஸ் பண்றாங்க, எம்எல்சிஃபையரா யூஸ் பண்றாங்க, கிளாரிஃபையரா யூஸ் பண்றாங்க. ஸ்டெபிளைசர்ஸ் எப்படின்னா கஸ்டர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வரதுக்காக யூஸ் பண்றாங்க. அண்ட் எம்எல்சிஃபையர் நம்ம எக் மைனஸ்லாம் யூஸ் பண்றோம், அதுக்காக யூஸ் பண்றோம். அண்ட் கிளாரிஃபையருங்கிறது கிளியர் சூப் யூஸ் பண்றது, கிளியரா சூப்பை வந்து கொண்டு வரதுக்கு, அதில் இருக்க பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் திக்காக இருக்கணும், அதை கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்கு கிளாரிஃபையராக யூஸ் பண்ணுறாங்க. இதில் பிக்சரில் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் பிக்சர் கிளாரிஃபையராக யூஸ் பண்ணுறாங்க. the egg is used to make a broth clear. Okay. Next, emulsifier-ங்கிறது an emulsion is a colloidal mixture of two or more liquids that normally don't mix. அதாவது இப்போ மயனீஸ், பட்டர், மில்க், சாலட் ட்ரெஸ்ஸிங், மாய்ஸ்சரைசிங், அதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லா சாஃப்டா இருக்கும். ஸோ எம்எல்சிஃபையராக யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஸ்டெபிளைசர் பார்த்த மாதிரி தான் ஒரு திக் கன்சிஸ்டன்சி, ஒரு இது திக்காக கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணுறோம். Next question, the most common reason of egg spoilage, rotting is caused by which species? எந்த ஸ்பீஷிஸ்னால வந்து எக் வந்து ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சூடோமோனாஸா, சால்மோனா, கிளாஸ்ட்ரிடியம், பிஃபிடஸ். ஸோ என் ஆன்சர் வந்து சூடோமோனாஸ். சூடோமோனாஸ்ங்கிறது என்னன்னா அந்த பிங்கா ஒரு கலர் வரும் இல்லையா, ஒரு எக் ஸ்பாயில் ஆன பிறகு பிங்க் கலர். ஸோ அந்த பிங்க் கலர் எதனால ஏற்படுதுன்னா இந்த சூடோமோனாஸ் ஸ்பீஷிஸ்னால தான் ஏற்படுது. நெக்ஸ்ட் இப்போ வந்து இக்ல ஒரு 2 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃபுட் ப்ராசஸிங்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து திரும்ப ரிவைஷன் பண்ணிட்டே இருக்கணும். ரிவிஷன் பண்ணாதான் நம்மளால வந்து கேம் செட்ல கேட்குற கேள்விகளுக்கு நம்மளால ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்மெண்டேஷன் இஸ் யூஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப். ஃபர்மெண்டேஷன் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, ஏதாவது ஃபர்மெண்டேஷன்ங்கிறது எதை கொண்டு வருது ப்ரொடக்ஷன் ஆஃப்? கெச்சப், வைன், cocoa powder, marmalade, cheese. And the codes are BCD, BCE, ABC, CDE. The correct options is BCE. So being a wine, cocoa powder and cheese. இது மூணு தான் fermentation processல யூஸ் பண்ணுவோம். fermentation ரொம்ப நாளா ferment பண்ணி வச்சு நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வைன் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா fermentation of sugars in grapes. கிரேப்ஸை வந்து ஃபர்மெண்ட் பண்ணும்போது நமக்கு வைன் கிடைக்குது. அண்ட் கொக்கோ பவுடர், அதுக்கு மூலயமா நமக்கு சாக்லேட் ப்ராசஸிங்க்கு யூஸ் பண்ணுறோம். சீஸ் வந்து ஃபர்மெண்டேஷன் பை பாக்டீரியா அண்ட் மோல்ட்ஸ் கன்வெர்ட்ஸ் மில்க் இன்டு சீஸ். மில்க்லேருந்து தான் நம்ம சீஸ் கொண்டு வரோம். ஸோ இது வந்து ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ்ல இது 3 வரும். கெச்சப், மார்மலேடுங்கிறது ஃபர்மெண்டேஷன் கீழே வராது. லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன், பைருவேட் ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷன்ல என்னென்னலாம் வருதுன்னா வைன், பீர், பிரெட் இதெல்லாம் தயாரிப்பாங்க. அண்ட் லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன் மூலமா சோய் சாஸ், யோகர்ட், சீஸ் எல்லாமே தயாரிப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அரேஞ்ச் த ப்ராசஸ் ஆஃப் சீஸ் மேக்கிங் இன் ப்ராப்பர் சீக்வன்ஸ். எப்படி சீஸ் மேக் பண்றாங்க அப்படிங்கிற ப்ராசஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ்.
இதை வந்து யூஜிசி நெட்லையும் கேட்டிருக்காங்க அண்ட் அப்கமிங் டிஎன் செட்ல கேட்கவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வேர்ட் ஆஃப் ஃபார்மேஷன், செடார், pasteurization, ripening, molding, milling and salting. And the codes are CAB, FDE, AB, sorry, ACB, EDF, CAB, FED, BDF, CAC, EAC. Okay, the correct option on the third option தான். ஓகேங்களா, CAB, FE and D. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாஸ்டரைசேஷன், மில்க் நம்ம எடுத்த உடனே பாஸ்டரைசேஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கர்டு வந்து மில்க்ல இருந்து கர்டா ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் செடார், நெக்ஸ்ட் வந்து மில்லிங் அண்ட் சால்ட்டிங், நெக்ஸ்ட் மோல்டிங் போடுவோம். நெக்ஸ்ட் அதை வந்து ரைப் பண்ணி நம்ம வந்து சீஸ் ப்ராசஸிங் வந்து முடியும். இதான் கொண்டு வரணும். இதுல பிக்சர்ல கொடுத்துருக்கோம், அப்கமிங் பிக்சர்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் பாஸ்டரைசேஷன், கர்ட் ஃபார்மேஷன், செடார், அப்புறம் மில்லிங் அண்ட் சால்ட்டிங், மோல்டிங் அண்ட் ரைப்பனிங். இது பாருங்க, ஃபர்ஸ்ட் ரா மில்க்ல இருந்து பாஸ்டரைசேஷன் பண்ணி அது மூலமா சில என்சைம்ஸ், அதாவது ரெனன்ட்ன்ற என்சைம் மூலமா கோஆகுலேட் ஆகும், கர்ட் மாதிரி ஃபார்ம் ஆகி அதை நம்ம ஸ்டிர் பண்ணுவோம் நல்லா, குட்டி குட்டி பார்ட்டை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அரிக்கிற ஆர்கானிசம் மூலமா ஃபர்மெண்ட் பண்ணி அதை கட் பண்ணி திரும்ப அது ட்ரையருக்கு போகும், ட்ரைனிங் ஆகும், மில்லிங்ல போய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சால்ட்டிங் எல்லாம் அப்படி எந்த, ஏன்னா நம்ம சீஸ் கொஞ்சம் சால்ட்டே இருக்கும்ல. ஸோ ஃப்ரெஷ், இது வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து க்ரீம், காட்டேஜ் அண்ட் க்ரீம் சாஸாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதில் நம்ம சால்ட்டிங் போட்டோம் அப்படின்னா அது வந்து ரைப்பண்ட சீஸாக நமக்கு வந்து ட்ரையர் மூலயமா அந்த கீழே இருக்க வேலாம் இருக்கும் இல்லையா, இப்போ நம்ம தயிர் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும், கீழே ஒரு தண்ணி இதாகல, அந்த தண்ணியை வந்து செப்பரேட்டாக எடுத்துட்டு நமக்கு தேவையான சீஸை வந்து ரைப்பனிங் மூலம். இதுதான் ப்ராசஸ் ஆஃப் சீஸ் மேக்கிங். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 ப்ராசஸ். அப்புறம் சில ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜெலாட்டினைசேஷன், கேரமலைசேஷன், பாஸ்டரைசேஷன், டெக்ஸ்ட்ரினைசேஷன், ஹோமோஜினேஷன். இதுல வந்து லிஸ்ட் 2 ஐட்டம்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஐஸ்கிரீம், பாயில்டு ரைஸ், சப்பாத்தி, பீனட் பிரிட்டல், கஸ்டர்ட், மில்க். ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் A2, B4, C1, D6, E5, A4, B3, C1, D2, E5 and A2, B4, C3, D5, E6. Fourth option வந்து A2, B4, C6, D3, E1. இப்போ வந்து இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் தான். ஓகே, ஸோ ஜெலாட்டினைசேஷன் அப்படின்னா இது மோஸ்டா பாயில்ட் ரைஸ்ல தான் இருக்கும். ஸோ ஒரு ரைஸ் குக் பண்ணதுக்கு அப்புறம் கூல் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஃபார்மேஷன் ஆகலையா, அதுதான் ஒரு திக் கன்சிஸ்டன்சி மாதிரி ஆகும். நம்ம நார்மலா ஹாட் ரைஸை விட ஆறுன பிறகு ஒரு மாதிரி ஜெலாட்டின் ஃபார்ம் ஆகும். அதுதான் ஜெலாட்டினைசேஷன். கேரமலைசேஷன் நமக்கு நல்லாவே தெரியும், சுகரை வந்து ஹீட் பண்ணா ஏற்படக்கூடிய விஷயம். அது வந்து பீனட் பிரிட்டல் வந்து கேரமலைசேஷனுக்கு வரும். நெக்ஸ்ட் பாஸ்டரைசேஷன் சொல்லவே வேணாம், மில்க் தான். நெக்ஸ்ட் டெக்ஸ்டினைசேஷன் வந்து சப்பாத்தி, அந்த ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்ல ஃபார்ம் ஆகுதுலே. ஹோமோஜினைசேஷன் அப்படிங்கிறது ஐஸ்கிரீம். ஸோ இங்க பாருங்க பிக்சர்ல கொடுத்துருக்கு இல்லையா, ஜெலாட்டினைசேஷன் அப்படின்னா the process of converting into a gelatinous form or into a jelly, ஒரு ஜெல்லி ஃபார்முக்கு கொண்டு வர்றது தான் ஜெலாட்டினைசேஷன். அண்ட் இது வந்து கேரமலைசேஷன், நம்ம சுகரை வந்து பேர்ன் பண்ணும்போது ஒரு ப்ரௌன் கலர்ல வரும், அதுதான் வந்து கேரமலைசேஷன். அண்ட் டெக்ஸ்டினைசேஷன் அப்படிங்கிறது ட்ரை ஹீட்ல ஹீட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து டோஸ்டிங் ஆர் கிரில்லிங் பிரெட்டை வந்து நம்ம ட்ரை ஹீட்ல இது பண்ணும்போது சுகர் யூஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு அதாவது என்ன ஆகுனா ப்ரௌன் கலர்ல டர்ன் ஆகுது. This is what dextrinization. And homogenization is the process of breaking up the fat molecule in cream to such a small size that they remain suspended evenly in milk rather than separating out and floating to the surface. அதாவது ஃபேட் globules இருக்கு இல்லையா, அதை குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸா மாத்துறது தான் ஹோமோஜனைசேஷன்.
ஓகே ரா மில்க்கு அதை கோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் 1 ஹவருக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படியே குட்டி குட்டியா இருக்குங்க, கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும். அதை வந்து இன்னும் குட்டி குட்டியா இது பண்றது தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது பண்ணும்போது பண்றது தான் இந்த ஹோமோஜெனைசேஷன். பிரேக்கிங் பண்றது, பிரேக்கிங் ஆஃப் த ஃபேட் கிளோபின்ஸ் இன்டு க்ரீமி கன்சிஸ்டன்சியை கொண்டு வருது. அதான் நம்ம ஐஸ்கிரீம் எப்படி க்ரீமி கன்சிஸ்டன்சியா இருக்கு அந்த மாதிரி கொண்டு வரது தான் இந்த ஹோமோஜெனைசேஷன். Next question. Arrange the steps of chocolate making in correct sequence. Chocolate making எப்படி நடக்குது அப்படிங்கிற ப்ராசஸ் கேட்டுருக்காங்க. ஸோ ரிஃபைனிங், cocoa liquid, tempering, addition of milk, sugar, fat, enrobing, conching. So options A, D, C, B, E, F, B, A, D, F, C, E. Third option A, C, F, D, E, B. Fourth option B, C, F, A, E, D. Correct option. Fourth one the correct option. The cocoa liquor and next tempering பண்ணுவோம். Next வந்து conching, refining, enrobing, the addition of milk, sugar and fat. அப்பதான் நான் சாக்லேட் மேக் பண்ண முடியும். ஸோ இதில் பாருங்க பிக்சர்ல கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து பீன்ஸ், கொக்கோ ஒரு பீன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க, அந்த செடியில அந்த கொட்டையில இருந்து ரிமூவ் பண்ணுவாங்க அண்ட் ஃபர்மெண்ட் பண்ணுவாங்க. சன்ல ட்ரை பண்ணி திரும்ப ரோஸ்ட் பண்ணி, ரோஸ்ட் பண்ணதும் வந்து ஈஸியா இருக்கும்ல உடைக்க. ஸோ உடைச்சதுக்கு அப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ண அரைக்க ஈஸியா இருக்கும். அந்த பவுடர் மாஸ், கொக்கோ மாஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுல சுகர், மில்க் பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணா கொஞ்சம் அரோமா ஆகும் இல்லையா. திரும்பவுமே இது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனா கிரைண்ட் பண்ணுவாங்க. அதுல கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற சைஸை வந்து இன்னும் குட்டி குட்டி சைஸ் ஆகும். கோச்சிங் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்கிராப்பிங் மிக்சர், கண்டினியூஸ்லி மிக்சிங், கிரைண்டிங் அண்ட் நீடிங். கண்டினியூஸா மிக்ஸ் பண்ணுவாங்க குட்டி குட்டியா இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து டெம்பரிங் பண்ணுவாங்க. டெம்பரிங்ன்றது வந்து என்ன, ஹீட்டிங் அண்ட் கூலிங் சாக்லேட். ஹீட் பண்ணி கூல் பண்றாங்க, ப்ராசஸிங் நடக்கும். அதுக்கப்புறம் மோல்ட்ல ஊற்றி சாக்லேட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ சாக்லேட் மேக்கிங் ப்ராசஸ் கூட ரிப்பீட்டடா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த டாபிக்கும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் HACCP. இந்த HACCPல இருந்து கண்டினியூஸா கொஸ்டின்ஸ் வருது. அந்த 7 பிரின்சிபல்ஸ் ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபுட் சேஃப்டி பிளான் serves as an operational tool. HACCP is a standalone safety plan for food service units. என்ன சொல்றாங்க, ஃபுட் சேஃப்டி பிளான் as a operational tool அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ வந்து கரெக்ட். HACCP is a standalone safety plan for food service units. ஸோ அது வந்து இன்கரெக்ட். ஸோ இது வந்து HACCP-யோட என்ன ஃபுல் ஃபார்ம், ஹசார்ட் அனலைசிஸ் கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட். அதாவது ஃபுட்ல ஏதாவது ஹசார்ட் ஏற்படுதா அப்படிங்கிறது ஃபுட் சேஃப்டி டூல்னு சொல்லுவாங்க. ஃபுட் சேஃப்டிங்கிறது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்றாங்க. அரேஞ்ச் த 7 பிரின்சிபல்ஸ் ஆஃப் HACCP இன் கரெக்ட் சீக்வென்ஸ். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த நம்ம எல்லா ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். எஸ்டாப்ளிஷ் வெரிஃபிகேஷன் ப்ரொசீஜர், determine the critical control point, establish correction action, conduct a hazard analysis, establish record keeping and documentation procedures, establish critical limits, establish monitoring procedures. So the options are B, F, A, D, E, G, C. Second option D, B, F, G, C, A, E. Third option F, C, E, A, D, G, B. Fourth option DAC, FE, BG. ஸோ இப்போ வந்து பிரின்சிபல் வந்து இந்த 7 பிரின்சிபல் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஜிபி, செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா கண்டக்ட் ஹசார்ட் அனாலிசிஸ். என்ன நடந்திருக்கு, என்ன மாதிரியான ஹசார்ட் ஏற்படும், பிசிக்கலா நடந்திருக்கா, கெமிக்கலா நடந்திருக்கா, இல்லை பயாலஜிக்கலா நடந்திருக்கா. பிசிக்கல் ஹசார்டுங்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜுவல்ஸ் அந்த மாதிரி தான் சொல்றாங்க. ஈவன் ஏர் கூட ஒரு ஹசார்ட். ஸோ ஃபுட்டில் என்ன மாதிரி ஹசார்ட் ஏற்பட்டிருக்கு பிசிக்கலா. கெமிக்கல்னா என்ன மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, லைக் பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் எவ்வளோ அளவுக்கு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் அப்படிங்கும்போது ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம்னால ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டக்ட் ஹசார்ட் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் டிட்டர்மைன் த கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட், எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கு அந்த மாதிரி. நெக்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் கிரிட்டிக்கல் லிமிட், ஓகே அது ஏற்பட்டிருக்கு, அது என்ன மாற்றம் கொண்டு வரலாம். ஜி, ஃபோர்த் ஆப்ஷன்
எஸ்டாப்ளிஷ் மானிட்டரிங் ப்ரொசீஜர்ஸ். அதை வந்து மானிட்டர் பண்ண எப்படி ஆயிருக்கு அந்த அசார்ட் வந்து எதனால ஏற்படுது. அண்ட் நெக்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் கரெக்ஷன் ஆக்ஷன். இப்போ அசார்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதை கரெக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அது எந்த மாதிரி பண்ணணும். நெக்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் வெரிஃபிகேஷன் ப்ரொசீஜர். அது எந்த மாதிரியா வெரிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ரெக்கார்ட் கீப்பிங் அண்ட் டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர். என்ன மாதிரியான அசார்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். டாக்குமெண்டேஷன். இதுதான் வந்து அந்த 7 principles. Perform a hazard analysis, determine critical control points, set critical limits, establish a monitoring system, establish corrective actions, establish verification procedures, establish record keeping procedures. 7 principles ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா டிஎன்செட்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த 7 பாயிண்ட்ஸையும் எழுதி வச்சு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட், வாட் இஸ் தி HACCP சிஸ்டம் ஃபார்? ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின். அது எப்படியெல்லாம் வெரைட்டியா கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ ஆப்ஷன்ஸ்: physical, chemical, and biological hazards, a systemic analysis of all steps and regular monitoring of the control points, identify the critical control points, including their location, procedure, and process, accurately monitoring food hygiene. And the answer is a systemic analysis of all steps and regular monitoring of the control points. ஸோ இதுதான் வந்து ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து எப்படியெல்லாம் அசார்ட்ஸ் நடக்குது, என்ன ஸ்டெப்ஸ்லாம் பண்ணுறாங்க, ஃபுட்டில் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறது வந்து ஏன்னா இது ஃபார் ஃபுட் சேஃப்டி இல்லையா? ஃபுட்டு எந்த அளவுக்கு ஃப்ரம் ப்ரொடக்ஷன் டு எண்ட் நம்ம பிளேட் கன்சியூமருக்கு வர வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத வந்து இந்த சிஸ்டம் ஒழுங்காக நடக்குதா அப்படிங்கிறத பார்க்க தான் இந்த சிஸ்டம். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தது HACCP பற்றி. நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் குக்கிங்ல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்குது. இதுவும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் ஃபுட். இதுலேயே சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ பிரைசிங் combines two methods of cooking. Pick the correct option from the list given. Option: blanching cum roasting, stewing cum poaching, roasting cum frying, sauteing cum toasting. இதோட ஆப்ஷன், கரெக்ட் ஆப்ஷன் stewing cum poaching. Poaching, braising is a combination cooking method that uses both wet and dry heat. ரெண்டுமே வெட்லயும் சரி ட்ரை ஹீட்ஸ்லயும் வந்து யூஸ் பண்றது தான் இந்த பிரைசிங் ப்ராசஸ். பிக்சர்ல காமிச்சா உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்கேல்டிங் வெஜிடபிள் இன் பாயிலிங் வாட்டர் ஆர் ஸ்டீம் ஃபார் அ ஷார்ட் டைம். இது வந்து என்னன்னா பிளான்ச்சிங். நெக்ஸ்ட் இது வந்து ரோஸ்டிங், அதாவது யூசஸ் ட்ரை ஹீட் டு குக் ஃபுட் ஈவன்லி ஆன் ஆல் சைட்ஸ். நெக்ஸ்ட் கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் பிரைசிங். இது வந்து ஸ்டீவிங். ஸ்டீவிங் இன்வால்வ் சிம்மரிங் ஃபுட், யூஸ்வலி மீட் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன் லிக்விட் அட் அ லோ டெம்பரேச்சர். ஒரு லோவா சிம்ல வச்சு மீட்டையும் வெஜிடபிள்ஸும் குக் பண்ணுவோம் இல்லையா, ஸ்டீவிங். கொஞ்சம் அதில் லிக்விட் கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஸ்டீவிங். நெக்ஸ்ட் இது வந்து போச்சிங், எக் போச்சிங். எக் that has been simmering food, usually meat and vegetables in a liquid at a low temperature. Sorry. Egg that being cooked outside the shell by poaching or sometimes steaming. Poaching the egg hot water la boil பண்ணுவாங்களே அதுதான் வந்து poaching. Next, roasting. Roasting நமக்கு தெரியும், ஆயில் இல்ல ஃபேட்லயும் ரோஸ்ட் பண்றது. ஃப்ரைங் வந்து ஒரு பேன்ல ஃப்ரை பண்றது. நெக்ஸ்ட் வந்து toasting. Toasting the bread toasting. Next, the loss of moisture from the gel result in a condition called என்ன ஆப்ஷன்: dextrinization, retrogradation, marbling, synergenesis. The answer is semi-resist. ஸோ டெக்ஸ்டரைசேஷனுங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ப்ரௌனிங் ரியாக்ஷன் நடக்குது. இப்போ பிரெட் எல்லாம் நம்ம டோஸ்ட் பண்ணும்போது ட்ரை ஹீட்ல கிடைக்கக்கூடிய இது. கிரில்லிங்லாம் பார்த்தீங்கன்னா, கிரில்டு சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் இதெல்லாம் வரும், ப்ரௌனா பிளாக். ஸோ அது வந்து டெக்ஸ்டரைசேஷன். ரெட்ரோகிரேடேஷனுங்கிறது நம்ம ரைஸு, இட்லி, பிரெட்டு, பாஸ்தா இதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ட்ரையா ஆக்கி விட்டோம் அப்படின்னா என்னன்னா ஒரு மாதிரி திக்காயிரும் இல்லையா. ஸோ அதுதான் ரெட்ரோகிரேடேஷன். மார்ப்ளிங் அப்படிங்கிறது வந்து ஃபிளெக்ஸ் ஆஃப் ஃபேட் ஃபவுண்ட் வித்தின் மசில். மீட்லலாம் ஏற்படக்கூடிய விஷயம் தான் இந்த மார்ப்ளிங், அதை வெட்டும் போது ஏற்படுத்தலையா. நெக்ஸ்ட் சினர்ஜிசிஸ் அப்படிங்கிறது
expulsion of moisture. ஸோ இந்த புட்டிங், ஜெல்லி, கஸ்டர்ட், ஜெலாட்டின், அகரகர் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து சின்னஃபில் புட்டிங் மாதிரி கொண்டு வரதுக்காக, அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஃபாலோயிங் ஃபுட்ஸ் ஆர் குக் பை த மெத்தட் ஆஃப் பிராய்லிங். பிராய்லிங்ல என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம்? எக்ஸாம்பிள், பப்பட், sweet potato, flaky pastry, chapatis, apple pie. Options வந்து ABC, ABT, BCD, BCE. And the correct option ABD. Puppet, sweet potato, chapati இதெல்லாம் பிராய்லிங் மூலயமா, அதாவது வந்து ஒரு ஆயில் தேவைப்படுது இல்லையா? இப்போ பப்பட் அப்பளம் வறுக்கிறதுக்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ சிப்ஸ், சப்பாத்தி இதுக்கெல்லாம் நம்ம ஆயில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஆப்பிள் பை, ஃபிளாக்கி பேஸ்ட்ரி எல்லாம் வந்து அதர் மெத்தட்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். Air is the medium of cooking in these cooking medium. அதாவது காற்று மூலமா யூஸ் பண்ணிக்கிறோம். ஏர் தான் இதுக்கு மெயினாக தேவை குக் பண்ணுறது. ஸ்டீவிங், சாட்டேயிங், கிரில்லிங், ரோஸ்டிங், பேக்கிங். ஆப்ஷன்ஸ் ஏபிசி, ஏசிஇ, பிடிஇ, சிடிஇ. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் சிடிஇ. கிரில்லிங், ரோஸ்டிங் அண்ட் பேக்கிங். கிரில்லிங்லாம் பார்த்துருக்கீங்க, ரோஸ்டிங், பேக்கிங்லாம் வந்து நமக்கு வந்து மைக்ரோவேவ்ல அதை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சு நம்ம கேக் ரெடி பண்ணுவோம். ரோஸ்டிங்கும் அதே மாதிரி தான், ரொம்ப லைட்டாக ஒரு ஆயில் யூஸ் பண்ணி ட்ரை ரோஸ்டிங்கும் நம்ம பண்ணலாம். வெறும் காற்று மட்டும்தான் தேவை, அதாவது ஹீட் மட்டும்தான் தேவை. கிரில்லிங்கும் அதே மாதிரி தான், சிக்கன் கிரில் பண்ணுறோம் இல்லையா, சிக்கன். ஸோ அந்த மாதிரி கிரில்லிங்க்குமே ஏர் மட்டும், ட்ரை ஹேர் இருந்தாலே ட்ரை ஹீட். நெக்ஸ்ட் இப்போ வந்து நெக்ஸ்ட் டாபிக் மில்க். மில்க்ல இருந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? த ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட் ஆஃப் மில்க் மேக்ஸிமம் coagulance, அதாவது எப்படி coagulance ஏற்படுது? And the options are 3.8, 4.6, 5.2, 6.6. And the correct option 4.6. Casein. So casein, the IEP, the isoelectric point is approximately 4.6. அப்போதான் இந்த casein ஃபார்ம் ஆகுது. கேசின்ங்கிறது ஒரு மில்க் ப்ரோட்டீன். ஸோ அந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகும். coagulantனா மில்க் எந்த அளவுக்கு வந்து பிரிஞ்சு போகிறோம், இந்த அளவுக்கு 4.6. The time and temperature used for the pasteurization of milk is. Pasteurization டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால டெம்பரேச்சர் கூட கேட்டிருக்காங்க. மேபி நம்ம டிஎம் செட்லாம் இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து 72 degree Celsius per 15 minutes, 72 degree Celsius per 15 seconds, 72 degree per 30 minutes, 72 degree Celsius per 30 seconds. The correct option 72 degree Celsius per 15 seconds. Types of pasteurization இருக்கு, அதாவது 3 types இருக்கு. லோ டெம்பரேச்சர், லோ டைம், லோ டெம்பரேச்சர். இது என்னன்னா 63 டிகிரி செல்சியஸ் ஃபார் 30 மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ணுவாங்க. ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஷார்ட் டைம், இது வந்து லாங் டைம், இது வந்து ஷார்ட் டைம். இது எப்படின்னா 72 டிகிரி செல்சியஸ் ஃபார் 15 செகண்ட்ஸ். அது வந்து 30 மினிட்ஸ் பண்றாங்க, இது 15 செகண்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் யூவி, கில் ஆஃப் பாக்டீரியா டியூ டு யூவி லைட். ஸோ லோ டெம்பரேச்சர்ல ஃபார் 30 மினிட்ஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா அந்த மில்க்ல இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கில் பண்றதுக்காக இந்த டெம்பரேச்சர். ஸோ மெயினாக இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகலாம். இந்த டாபிக் இந்த கரெக்டாக பார்த்துக்கணும். 72 டிகிரி செல்சியஸ் ஃபார் 15 செகண்ட்ஸ். இது வந்து ஹெச்டி. இது எப்படி கேட்கலாம்னா லோ டெம்பரேச்சர் லாங் டைம்ல எப்படி பாஸ்டரைசேஷன் பண்றாங்க, இல்லைன்னா ஹை டெம்பரேச்சர் ஷார்ட் டைம்ல எந்த மாதிரியான பாஸ்டரைசேஷன் நடக்குது அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ப்ரோட்டீன் பிரசன்ட் இன் மில்க் ஆர், என்ன மாதிரியான ப்ரோட்டீன்ஸ்லாம் மில்க்ல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. லாக்டோ ஆல்புமின்ஸ், லாக்டோகுளோபுலின்ஸ், கேசின், ஓவால்புமின், மயோசின். அந்த கரெக்ட் ஆப்ஷன் ஏபிசி ஒன்லி, AC and E only, BC and D only, CD and E only. The correct option ABC. இல்லையா, லாக்டோ ஆல்புமின்ஸ், லாக்டோகுளோபுலின்ஸ், கேசின் பார்த்து தான் தருவது. இந்த ABC மூணு தான் நம்ம ஓவால்புமின், மயோசின். அப்படி ஓவால்புமின் எக்ல தான் இருக்கும், மயோசின்ங்கிறது மசில் ப்ரோட்டீன். ஸோ இது வந்து லாக்டோ ஆல்புமின்ஸ் வந்து வே ப்ரோட்டீன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் லாக்டோகுளோபுலின்ஸும் வே ப்ரோட்டீன் தான். கேசின் வந்து 80% ஆஃப் ப்ரோட்டீன் இன் மில்க். கேசின் தான் மோஸ்டா ஹையா இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் நம்ம மில்க்ல. இன்னைக்கு நம்ம 16 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த டாபிக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்.
ரிப்பீட்டடாக நீங்கள் படித்து பாருங்கள். அண்ட் வந்து ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஎன்செட் எக்ஸாம் இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் வரப்போகுது. ஸோ நான் சொன்ன இந்த சில டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் ரிப்பீட்டடாக பாருங்கள். ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். Keep on revising everything and all the very best for your exam.